Objectives of monetary policy. First one, பணவியல் கொள்கையின் குறிப்பிடத்தக்க குறிக்கோள்கள்லாம் நியூட்ராலிட்டி ஆஃப் மணி. இந்த நியூட்ராலிட்டி ஆஃப் மணியை விக்ஸ்டெக், ஹேக் அண்ட் ராபர்ட்சன் இங்கே பணத்தின் நடுநிலை பற்றி விவரித்த முக்கியத்துவம் வாய்ந்த நிபுணர்களாக நாம் பொருளியல் அறிஞர்களை கருதுகிறோம். They hold the view that monetary authority should aim at neutrality of money in the economy. இங்கே நியூட்ராலிட்டி ஆஃப் மணியில் பொருளியல் வல்லுநர்கள் படி பணவியல் அதிகார அமைப்பு பொருளாதாரத்தில் பணம் நடுநிலைத்தன்மையை முக்கிய நோக்கமாக கொண்டதாக இருக்கும் என்ற கருத்தை வலியுறுத்தப்படுகிறது. Monetary changes are the root causes of all the economic fluctuations. பணத்தில் ஏற்படுகின்ற மாற்றம்தான் அனைத்து பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கும் அடிப்படை காரணமாக அமையும். According to the neutralist, the monetary change causes distortion and disturbances in the proper operation of the economic system of the country. இங்கே பண நடுநிலையாளர்களின் கருத்துப்படி பணவியல் மாற்றங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கும் நாட்டின் அந்த நாட்டினுடைய பொருளாதார அமைப்பில் டிஸ்டோரேஷன் அண்டு டிஸ்டர்பன்ஸ் விலகலையும் இடையூறுகளையும் ஏற்படுத்துகின்றது என்பதை பொருளியல் வல்லுநர்கள் விளக்குகின்றனர். இதை தான் நம்ம நியூட்ரலிட்டி ஆஃப் த மணி. இட் இஸ் அ மெயின் பாயிண்ட் ஆஃப் த மானிட்டரி பாலிசி. செகண்ட் ஒன், எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி. எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி மீன்ஸ் விகித நிலைத்தன்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி was the traditional objectives of the monetary authority. பணவியல் கொள்கையின் பாரம்பரியமான நோக்கமாக செயல்படுகிறது எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி. The main objectives under gold standard among different countries, when there was a disequilibrium in the balance of the payment of the country, it was automatically corrected by movements. இங்கே பல நாடுகளில் கோல்டு ஸ்டாண்டர்ட் பொன் திட்டம் நடைமுறையில் இருந்த காலத்தில் ஒரு முக்கிய நோக்கமாக எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி அமைந்தது. இங்கே எப்பொழுது ஒரு நாட்டின் செலுத்து சமநிலையில் சமனற்ற நிலை தோன்றுகிறதோ அப்பொழுது கோல்டு ஸ்டாண்டர்ட் காரணமாக அது தானாகவே பொருளாதார நிலையை சரி செய்கிறது. எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி இதை நாம் எக்ஸ்பேண்ட் கரன்சி அண்ட் கிரெடிட் when gold is coming in, contract currency and credit when gold is going out. எப்பொழுதெல்லாம் கோல்டு வெளி செல்கிறதோ அப்பொழுது பணமும் கடனும் சுருங்குகிறது. எப்பொழுதெல்லாம் தங்கம் உள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் பணமும் கடனும் விரிவடையும். அப்படிங்கிறதா எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டியில் நாம் பார்க்குறோம். இட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் திஸ். நெக்ஸ்ட் ஒன், திஸ் சிஸ்டம் வில் கரெக்ட் த disequilibrium in the balance of payments and exchange rate stability will be maintained. எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டியில்
செலுத்து சமநிலையில் ஏற்படுகின்ற சமனற்ற நிலைகள் தானாகவே சரி செய்யப்பட்டால் பரிவர்த்தனை விகிதத்தில் நிலைத்தன்மையை பாதுகாக்கப்படுகிறது. இதை தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி. நெக்ஸ்ட், இஃப் there is instability in the exchange rates, it would result in outflow or inflow of gold, resulting in unfavorable balance of payments. There are stable exchange rate or advocated. இங்கே பரிவர்த்தனைக்கான விகிதங்களில் நிலையற்ற தன்மை இருந்தால் அது அங்கே தங்கம் கோல்டு என்ன ஆகும் அப்படின்னா வெளிச்செல்லுதல் அல்லது உள்வருதல் ஆகியவற்றால் நாம் செலுத்துகின்ற சமநிலையில் சமநிலையை உருவாக்கும். Therefore, stable exchange rate or advocated. இங்கே பரிவர்த்தனை விகிதங்களில் நிலைத்தன்மையை ஏற்படுத்துவது இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் ஒரு முக்கியமான அம்சமாக விளங்குகிறது. திஸ் இஸ் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி. நெக்ஸ்ட், ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. எக்கனாமிக்ஸ் லைக் த கிறிஸ்டேவ் கேசல் அண்ட் கீன்ஸ், கோசல் அண்ட் கீன்ஸ் போன்றவர்களுடைய விலை நிலைத்தன்மை ஏற்படுத்துவது பணவியல் கொள்கையுடைய மெயின் எய்ம். Causal and Keynes suggested price stabilization as a main objective of the monetary policy. Price stability is considered the most genuine objectives of the monetary policy.